ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கிசாம்ஸ் vlogs. இன்றைக்கி நாம் பார்க்க போகிற ரெசிபி ரவா பாயாசம். பாயாசம்னாலே நமக்கு அந்த காமெடி ஞாபகம் வந்துடல ஃப்ரெண்ட்ஸ். இவனுக்கு ஒரு பாயாசத்தை போட்டுற வேண்டியதுதான் என்ன? ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற இந்த ரெசிபி பார்த்தீங்கன்னா ரொம்ப ஒரு யூனிக்கான ரெசிபி. என்னடா ரவா பாயாசத்தை போட்டு யூனிக்குன்னு சொல்கிறான்னு பார்க்குறீங்களா? ஆமாங்க, இதில் ஒரு முக்கியமான இன்க்ரீடியண்ட் ஆட் பண்ணியிருக்கேன். அதனால் நம்மளுக்கு இந்த பாயாசத்தோட டேஸ்ட்டு இன்னும் சூப்பராக இருக்கும். அது என்னன்றது வீடியோக்குள்ளே போய் பாருங்கள், அப்போ தான் உங்களுக்கே புரியும். இப்போ வாங்க நம்ம குயிக்காக எப்படி பண்ணலான்றதை பார்த்துடலாம். ஃபஸ்ட்டு நம்ம அடி கனமுள்ள ஒரு பாத்திரத்தை எடுத்துகிட்டு அதில் 2 டீஸ்பூன் அளவுக்கு நெய் விட்டுக்கோங்க. இந்த நெய்யில் உங்களுக்கு எவ்வளோ வேணுமோ அந்த அளவுக்கு முந்திரியும் திராட்சையும் வறுக்க போகிறோம். இந்த அளவுகள் உங்கள் விருப்பம்தான். சில பேருக்கு நிறைய முந்திரி போட்டால் பிடிக்கும். சில பேருக்கு முந்திரி ஒரு கிளாஸில் 2 பீஸ் இருந்தாலே போதும்னு நினைப்பாங்க. அதனால் உங்களுக்கு எந்த அளவுக்கு தேவையோ அந்த அளவுக்கு முந்திரி பருப்பை போட்டு நல்லா பொன்னிறமாக வறுத்து எடுத்து வச்சுக்கோங்க. ஃபஸ்ட்டு முந்திரியை வறுத்ததுக்கு அப்புறம்தான் நம்ம திராட்சையை வறுக்கணுங்க. 2 ஒன்றா போட்டு வறுத்துறாதீங்க. ஏன்னா முந்திரி பருப்பு வறுக்கும் போது கொஞ்சம் டைம் எடுத்துக்கும். திராட்சை சீக்கிரமாக நம்மளுக்கு வறுபட்டு நல்லா உப்பி வந்துடும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ 2 நம்ம நல்லா வறுத்தாச்சு. இப்போது அதில் கொஞ்சம் நெய் இருக்கா, அதுலேயே நம்ம 1/4 கப்பு அளவுக்கு ரவையை நல்லா வறுத்துக்கணும். அந்த ரவை கலர் மாறக்கூடாது, ஆனால் நல்லா வறுபடணும். எப்படியோ 2லேருந்து 3 நிமிஷம் வரைக்கும் நல்லா வறுத்துக்கோங்க. இப்போது ரவை நல்லா வறுபட்டாச்சா? இந்த டைமில் நான் 1.5 லிட்டர் அளவுக்கு பால் ஊற்றிடுறேன். இப்போ இந்த பால்லே தான் இந்த ரவை நல்லா வேகணும். ஃபஸ்ட்டு ஃப்ளேமை ஹையில் வச்சுக்கோங்க. அப்பப்போ மிக்ஸ் பண்ணிகிட்டே இருங்க, இல்லைன்னா ரவை என்ன ஆகுனா பாத்திரத்தில் அடியில் கொஞ்சம் ஒட்ட ஆரம்பிக்கும். நீங்கள் நான்ஸ்டிக் பாத்திரமாக வச்சுருந்தீங்கன்னா ஒட்டாது. இல்லை நல்ல அடிகனம் பாத்திரமாக இருந்தாலுமே அடியில் உங்களுக்கு ஒட்டாது. எதுக்கும் நீங்கள் அடியில் அப்பப்போ மிக்ஸ் பண்ணி விட்டுட்டே இருங்க. ஒரு 2-3 நிமிஷத்துலேயே பால் நல்லா பொங்கி வந்துடும். இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும், ரவை நல்லா வெந்துருச்சு. ரவை வெந்ததுக்கு அப்புறம் தாங்க நம்ம சுகர் சேர்க்கணும். நம்ம 1/4 கப்பு அளவுக்கு ரவை சேர்த்தோம் இல்லையா, அப்போது 1/2 கப்பு அளவு நீங்கள் சுகர் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. இது நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் நீங்கள் சுகர் எடுத்த அதே கப்பிலேயே 3/4 கப்பு அளவுக்கு மில்க் மேடு யூஸ் பண்ணிக்கோங்க. மில்க் மேட் போட்டாலே பாயாசம் தனி டேஸ்ட்டு தான். இல்லை என்கிட்ட மில்க் மேடு இல்லைன்னு நினைக்கிறவங்க அதே அளவுக்கு சுகர் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. முக்கியமாக இந்த டைமில் ஃப்ளேம் மீடியமில் தாங்க இருக்கணும். அடுத்ததாக ஒரு பிஞ்ச் அளவுக்கு உப்பு சேர்த்துக்கோங்க. இந்த உப்பு எதுக்கு சேர்க்குறோன்னா, நம்ம செய்கிற இந்த ஸ்வீட் இன்னும் கொஞ்சம் என்ஹான்ஸ் பண்ணி கொடுக்கும். அதுக்காக தான். நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு அடுத்து நம்ம முக்கியமான பொருள் நான் சொன்னேன் இல்லையா, அந்த இன்க்ரீடியன்ட் தான் நான் சொல்கிறேன். ஆமாங்க, ரோஸ் வாட்டர். எடிபிள் ரோஸ் வாட்டர் நீங்கள் கடையில் கேட்டிங்கன்னா எல்லா சூப்பர் மார்க்கெட்லேயும் இந்த ரோஸ் வாட்டர் கிடைக்கும். அதில் நீங்கள் 1 டேபிள் ஸ்பூன் நீங்கள் ஊற்றி உங்கள் பாயாசத்தில் நீங்கள் சாப்பிட்டு பாருங்கள். வாவ், சூப்பராக இருக்கும். நீங்கள் நார்மலாக உங்கள் வீட்டில் செய்கிற பாயாசத்தை விட இந்த ரோஸ் வாட்டர் சேர்த்து செய்யும் போது ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். நிறைய ஹோட்டலில் இவங்க எப்படி வைக்கிறாங்கன்னு நம்ம நிறைய டைம் யோசிச்சுருப்போம். அதுக்கு முக்கியமான காரணம் இந்த ரோஸ் வாட்டர் தாங்க. கண்டிப்பாக சேர்த்துக்கோங்க. அதுக்கப்புறம் நம்ம எப்பயும் போல் ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு ஏலக்காய் தூளையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. கடைசியாக நம்ம வறுத்து வச்ச முந்திரி திராட்சையும் சேர்த்து மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு 10 நிமிஷம் அப்படியே விட்டுருங்க. அவ்வளோதாங்க, நம்மளுடைய சூப்பரான ரவா பாயாசம் ரெடி ஆயிடுச்சு. கண்டிப்பாக உங்கள் வீட்டில் நான் சொல்லி கொடுத்த மாதிரி மெஷர்மெண்ட்டை நீங்கள் செஞ்சீங்கன்னா பெர்ஃபெக்டான ரவா பாயாசத்தை நீங்களும் உங்கள் வீட்டில் சாப்பிட்லாம்.
ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கான ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நான் நம்புகிறேன். ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களுடைய கமெண்ட்ஸை எங்களுக்கு சொல்லுங்கள். அப்படியே எங்களுடைய கிசாம் சேனலையும் சப்போர்ட் பண்ணுங்கள். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் அந்த பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிடுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.